அடுத்த பொதுத் தேர்தலில் அம்னோ, டிஏபி கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்குமா இல்லையா என்பதை அம்னோ முடிவு செய்ய வேண்டும் என்று அம்னோவின் முன்னாள் உச்சமன்ற உறுப்பினரும் பாசிர் சலாக் நாடாளுமன்ற உறுப்பினருமான டதஸ்ரீ தஜுதீன் அப்துல் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். கடந்த பொது தேர்தலில் அம்னோ முக்கிய நாடாளுமன்றங்களில் தோல்வியை தழுவியதற்கு காரணம் நிலையான முடிவுகளை அம்னோ எடுக்காததுதான் என்றும், பாரிஸ்தானின் பிரதமர் வேட்பாளர் யார் எனும் கேள்வி உடனே பாரிஸ்தான் கடந்த பொது தேர்தலை சந்தித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் அம்னோ மீதான நம்பிக்கையை அதன் உறுப்பினர்களே இழந்தனர் என்று அவர் கூறினார். அதேபோல அடுத்த பொது தேர்தலில் பாரிஸ்தானின் தேர்தல் வியூகம் இப்போதிலிருந்தே கட்டமைக்கப்பட வேண்டும் என்றும், டிஏபி கட்சியுடன் இணைந்தால் அம்னோவின் அடிமட்ட தொண்டரையும் அம்னோ இழக்க நேரிடும் என்றும் டத்துஸ்ரீ தஜுதீன் அப்துல் ரஹ்மான் நினைவுறுத்தினார். அரசு மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளில் நோயாளிகளுக்கான சிகிச்சைகள் 30 நிமிடங்களுக்குள் வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் நம்பிக்கை தெரிவித்தார். மருத்துவமனைகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரம் அதிகபட்சம் 30 நிமிடங்கள் மட்டுமே என்று அவர் கூறினார். இதுவரை 107 கிளினிக்குகளிலும் 159 மருத்துவமனைகளிலும் டிஜிட்டல் பதிவுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், நோயாளிகளின் காத்திருப்பு நேரம் 3 மணி நேரத்திலிருந்து 30 நிமிடங்களாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மலேசியாவிலிருந்து தாய்லாந்துக்கு மானிய விலை பொருட்களை கடத்த முயன்ற 53 வயது லாரி ஓட்டுநரை எல்லை பாதுகாப்பு பிரிவினர் கைது செய்தனர். 9,000 வெள்ளி மதிப்பிலான பொருட்களை கிளந்தான் வழியாக அவர் லாரியில் கடத்தும் போது கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு 9:30 மணியளவில் ரங்டாவ் பஞ்சாங் சாலையில் சோதனையின் போது சந்தேகத்திற்குரிய லாரியில் மளிகைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும், எந்த ஓர் ஆவணங்களும் இல்லாததால் சம்பந்தப்பட்ட லாரி ஓட்டுநரை விசாரிக்கையில் தாய்லாந்துக்கு பொருட்களை கடத்துவதாக வாக்குமூலம் அளித்ததாகவும் தெரிய வந்துள்ளது. சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மோட்டார் சைக்கிளை மோதி நிறுத்தாமல் செல்லும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட வாகனத்தை காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளதாக வடக்கு சப்ராங் டிராய் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அனுவார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமை காலை 8:44 மணியளவில் பட்டர்வொர்த் நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும், விபத்தில் பாதிக்கப்பட்ட பெண் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அனுவார் அப்துல் ரஹ்மான் குறிப்பிட்டார். முதற்கட்ட விசாரணையில் சந்தேகத்திற்குரிய BMW வாகனத்தின் உரிமையாளர் பெயராக்கைச் சேர்ந்தவர் என்றும், ஜொகூரில் தற்போது குடியேறி உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கும் நிலையில் காவல்துறையினர் உரிமையாளரை தேடி வருவதாக அனுவார் அப்துல் ரஹ்மான் கூறினார். சாலையில் ஆடவர் ஒருவர் வாகனத்தின் மீது பெட்ரோல் ஊற்றி எரிக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக சம்பந்தப்பட்ட 25 வயது ஆடவரை காவல்துறையினர் தேடி வருவதாக தென் ஜொகூர் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவூப் செலாமாட் தெரிவித்தார். நேற்று இரவு 10 மணி அளவில் ஜொகூரில் உள்ள ஜலான் தெப்ராவ் சாலையில் தனது 21 வயது மனைவியின் டொயோட்டா வியாஸ் ரக வாகனத்தை இடைமறித்து 25 வயது கணவர் பெட்ரோல் ஊற்றி எரித்ததாகவும், குடும்ப பிரச்சனையின் காரணமாக தனது கணவர் இவ்வாறு செய்ததாகவும் பாதிக்கப்பட்ட 21 வயது மனைவி புகார் அளித்த நிலையில் சம்பந்தப்பட்ட ஆடவரை போலீசார் தேடி வருவதாக ரவூப் செலாமாட் கூறினார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஊழியர் வருங்கால வைப்பு நிதியான EPF பங்களிப்பு விகிதம் 2 விழுக்காடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இந்த விழுக்காடு குறைவாக உள்ளது என்றும், முதலில் முன்மொழியப்பட்ட 12 விழுக்காட்டிற்கு மாறாக முதலாளிகளுக்கு இது சுமையை ஏற்படுத்தாது என்றும் அவர் விளக்கினார். ஆரம்ப திட்டம் 12 விழுக்காடாக இருந்தது என்று சுட்டிக்காட்டிய அவர், ஆனால் அமைச்சரவை பல்வேறு காரணிகளை கணக்கில் எடுத்துக் கொண்டதாக கூறினார். இப்போதைக்கு அதை 2 விழுக்காடாக வைத்திருக்க முடிவு செய்துள்ளதாகவும், நிலைமை மேம்பட்டவுடன் மறு மதிப்பீடு செய்வோம் என்றும் அன்வார் கூறினார். அக்டோபரில் 2025 பட்ஜெட்டை தாக்கல் செய்த போது குடியுரிமை இல்லாத அனைத்து தொழிலாளர்களும் EPF-க்கு பங்களிப்பு செய்வதை கட்டாயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அன்வார் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்திருக்கும் வரிகளை எதிர்ப்பதற்கு கனடா, மெக்சிகோ மற்றும் சீனாவுடன் மலேசியாவும் இணைய வேண்டும் என்று முன்னாள் நிதியமைச்சர் லிம் குவான் யங் வலியுறுத்தியுள்ளார். கோவிட்-19 தொற்றுநோய் காலத்தில் காணப்பட்டதைப் போல நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு இக்கட்டணங்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும், உலகளாவிய பணவீக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் வாகான் எம்பியுமான அவர் கூறினார். டிரம்பின் வரிகளால் மலேசியாவுக்கு நேரடி பாதிப்பில்லை என்றாலும் நாடு இன்னும் மறைமுகமான விளைவுகளை சந்திக்கும் என்று டிஏபி தேசிய தலைவருமான அவர் தெரிவித்தார். கடந்த 15 ஆண்டுகளாக சீனா மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருந்து வருவதை குறிப்பிட்ட லிம், சீனாவின் பொருளாதாரத்தில் ஏற்படும் எந்த ஒரு எதிர்மறையான தாக்கமும் தவிர்க்க முடியாமல் மலேசியாவை பாதிக்கும் என்று சுட்டிக்காட்டினார். மக்களவை என்பது மற்றவர்களை அவதூறாக பேசுவதற்கோ அல்லது அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கோ உரிய ஒரு இடம் அல்ல என்பதை மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நினைவூட்டினார். 15வது நாடாளுமன்றத்தின் 4வது அமர்வின் முதல் நாள் கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் இன்று தனது உரையின் போது சுல்தான் இப்ராஹிம் எம்பிக்கள் அற்ப அரசியலுக்கு அப்பால் உயர்ந்து அரசியல் ஆதாயத்திற்காக பிரச்சனைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்களவை என்பது மலேசியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு கண்ணியமான இடம் என்று அவர் கூறினார். ஒற்றுமைக்கு முன்னுரிமை அளித்து ஒற்றுமையை ஊக்குவிக்குமாறு சட்டம் இயற்றுபவர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்தார். ஒவ்வொரு பிரச்சனையையும் அரசியலாக்குவதை நிறுத்திவிட்டு உங்கள் கட்சி அல்லது குழுவிற்கு மட்டும் முன்னுரிமை அளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து பங்காளி கட்சிகளின் உடன்பாடு இல்லாமல் பரிசான் நேஷனலில் இருந்து எம்சிஏவை வெளியேற்றுவது சாத்தியமற்றது என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் ஜர்காசி தெரிவித்துள்ளார். கூட்டணியில் இருந்து கட்சியை வெளியேற்ற வெளியாட்களிடமிருந்து பரிந்துரைகள் வந்ததாக ஊடக அறிக்கைகள் குறித்து கருத்து தெரிவித்த புவாட், அத்தகைய அச்சங்கள் ஆதாரமற்றவை என்று கூறினார். எம்சிஏ அதன் சொந்த நிழலுக்கு அஞ்சக்கூடாது என்றும், ஒவ்வொரு கட்சிக்கும் அம்னோவை போலவே அதன் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளதாகவும் அவர் கூறினார். அம்னோ மற்றும் எம்சிஏ மட்டுமல்ல, பரிசானில் மஇக மற்றும் பிபிஆர்எஸ் கட்சிகளும் உள்ளன என்று அவர் தெரிவித்தார். அம்னோ எம்சிஏவை பரிசானில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சில வெளியாட்கள் பரிந்துரைத்ததாக எம்சிஏ தலைவர் வி.க. சியோங் சீன ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியதை அடுத்து புவாட் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.